இங்க இந்த 2 பேருக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்சம் மாசத்திலேயே 2 பேரோட சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்து எப்போ எங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு 2 பேரும் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லிருவோம்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹாஸ்பிடல் போய் செக்அப் போறா. அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் செக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனதும் 2 பேரால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா ரிசல்ட் எப்போ வரும்னு 2 பேரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் காலையிலேயே இந்த பொண்ணு ரிசல்ட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிடல் போறா. அங்க இருந்த லேடி கிட்ட எல்லாமே பாசிட்டிவ் தானே கேக்குறா. ஆனா அந்த லேடி எதுக்கோ நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட பாருங்கன்னு சொல்றா. அப்படி சொன்னதும் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. உடனே அவ ரிப்போர்ட் எடுத்து பாக்குறா. பார்த்தது மட்டும் இல்லாம அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு அத போட்டோ எடுத்தும் அனுப்புறா. அந்த டாக்டரும் அவர் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு இனிமேல் உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது, உங்களுக்கு நேச்சுரலா குழந்தை பெத்துக்கிறது கஷ்டம்னு சொல்லிறாங்க. அதை கேட்டதும் இந்த பொண்ணு இடிஞ்சு போய் அங்கேயே ஒரு சோஃபால உட்கார்ந்துரா. அந்த நேரம் பார்த்து அந்த லேடி தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்து, நான் டெய்லி இதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கேன், சிலது பாசிட்டிவா இருக்கும் சிலது நெகட்டிவா இருக்கும். சோ பிரெக்னன்சி ஜர்னியா இருக்கட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், என்னைக்குமே ஒரு ட்ரஸ்ட் மட்டும் தான் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் சில குறைகள் இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்த அவ ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லி நம்ம சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் எனக்கு இப்படி குறை இருக்கிறத சொல்லலாம்னு சொல்றா. ஆனா அவ ஹஸ்பண்ட், இது உன்னுடைய குறை மட்டும் இல்ல, எனக்கும் இதுல பங்கு இருக்கு, சோ நீ அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, என்னைக்குமே நான் உன்னை நம்புவேன், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்மளுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி வரும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இப்படி சொன்னதை பாத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.